ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஹரி ஓம். இப்படியாக துரோணர் தனக்கு தன்னுடைய குருவான அக்னிவேஷ்ய முனியிடம் இருந்து பெற்ற பிரம்மசிரஸ் என்ற ஆயுதத்தை அர்ஜுனனுக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பிரதிபலனாக ஒரு பிரதிக்கையை பெற்றுக்கொள்கிறார். அதாவது யுத்த காலத்தில் துரோணருக்கு எதிராக அர்ஜுனன் போரிட வேண்டும். அதையும் அர்ஜுனன் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அவனை தழுவி கொண்ட துரோணர் உன்னை போன்ற ஒரு வீரர் இந்த உலகத்திலேயே இல்லை, நானும் உருவாக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நம்ம எல்லாரையும் விட மிகச்சிறந்த வீரர் ஒருத்தர் இருக்கார், அவரை பத்தி சொல்றேன் அப்படின்ட்டு பகவான் கிருஷ்ணனை பற்றி சில விஷயங்களை சொல்கிறார். அவர் சொல்றார், யாதவர் குலத்தில் பிறந்து கம்சனையும் காளியனையும் வதம் செய்த தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பகவான் கிருஷ்ணர் ஒருவர் தான் உனக்கு இந்த உலகத்தில் மேற்பட்டவர். அவரை உன்னால் ஜெயிக்க முடியாது. அவரிடத்தில் இருக்கும் ஆயுதங்களைப் போல உன்னிடத்தில் கிடையாது. அதனால நீ அவரை சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பகவான் கிருஷ்ணனிடம்தான் லயமாக போகிறது. அதனால் அவரிடத்தில் இருந்துதான் உண்டானது. அதே மாதிரி அவருடைய சுரூபத்தை பிரம்மாவும் சரி ஈஸ்வரனும் சரி யாருமே தெரிந்து கொள்ளாதவர்கள். அவருடைய நாவிலிருந்து உண்டான பிரம்மா என்ன பண்றார், சர்வ பிராணிகளையும் படைத்தார். உலகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்காரங்களுக்கு கர்த்தாவாக பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார். இந்த உலகம் அனைத்தையும் நிரம்பி இருப்பவர் அந்த கிருஷ்ண பகவானே. இறந்ததும் நிகழ்வதும் வருவதும் ஆகிய பிரபஞ்சமும் அவரேதான். அவர் ஒரு பரம புருஷர், நித்தியவர், அதாவது எப்பவுமே இருக்கக்கூடியவர், எங்கும் வியாபித்திருப்பவர், விகாரமற்றவர், அசைவற்றவர், எப்பொழுதும் ஒரே விதமாக இருப்பார். யோகமே மூர்த்திகரித்த அந்த கிருஷ்ணமூர்த்தி உலகத்தை காப்பாற்றுவதற்காக லீலையாக ஒரு அவதாரம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் பிறக்கவும் இல்லை, பிறந்ததும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. ஜங்கமங்களுக்கும் ஸ்தாவரங்களுக்கும் பிதாவும் பூஜ்யருமாகிய அந்த கிருஷ்ண பகவான் உனக்கு மாதுளன் புத்திரராக இருக்கிறார். அதாவது மாமாவுடைய பையன். தனது நன்மையை அறிந்த எந்த மனிதனா இருந்தாலும் அவரை போய் ஜெயிக்கிறதுக்கு விரும்புவானா? அவர் உனக்கு மைத்துனராகவும் இருக்கிறார், சிநேகிதரமாகவும் இருப்பார். அவருக்கும் நீ ஒரு உயிர் போன்ற அன்பனாக இருக்க கடவாய். அவருக்கு உன்னிடத்துல சிநேகிதம் அதிகமாகவும் இருக்கிறது. அதே சமயத்துல உன்னை காப்பாற்றவும் அவர் உறுதியாக இருக்கிறார். விளையாட்டுக்காக கூட உன்னிடத்தில் அவர் யுத்தம் செய்ய நேராது. இதுக்கு காரணம் என்னன்னா, முன்ன ஒரு காலத்துல கிருஷ்ணன் நந்தகோபருடைய கோகுலத்தில் வளர்ந்து வரும் பொழுது இந்திரன், அதாவது அர்ஜுனனின் தகப்பனார், உன் விஷயமாக அவரிடத்தில் போய் என்னுடைய அம்சமும் பூலோகத்தில் புருஷர்களில் உத்தமனும் குந்தி புத்திரர்களில் கனிஷ்டனும் சிறந்த வீரனும் பாண்டுவின் புத்திரனும் ஆகிய அர்ஜுனன் என்பவன் இந்த பூலோகத்தில் உள்ள பாரத்தை ஒழிப்பதற்காக வந்த உங்களுக்கு உதவி செய்ய போகிறான். அதனால அவனுக்கு நீங்க அபயம் கொடுக்க வேண்டும். நம்மை போன்ற அந்த அர்ஜுனனை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறானா. அப்படி கேட்டபொழுது அந்த கிருஷ்ண பகவான் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா, தங்கு சக்கரதாரரும் லக்ஷ்மி பதியுமான கிருஷ்ண பகவான் இவ்வாறு இந்திரனால் கேட்டுக்கொள்ளப்பட்ட போது, இந்த பாண்டு வம்சத்தில் பிறந்தவனும் தர்மிஷ்டவனும் அஸ்திரம் பிடித்தவர்களெல்லாம் சிறந்தவனும் ஆகிய என் அத்தையன் மகனாகிய அர்ஜுனனை எனக்கு நன்றாக தெரியும். எல்லா லோகங்களிலும் மகாவீரன் அவன். அவன் உன்னுடைய அம்சமாக பிறந்திருக்கிறான் என்பதை நான் அறிவேன். அதனால் அவனை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். எங்களுடைய சிநேகத்தை போன்ற சிநேகம் இந்த உலகத்திலேயே இருக்க போறது கிடையாது. அவனிடம் பக்தி யாருக்கு உள்ளதோ அவன் என்னிடத்தில் பக்தி உள்ளவனாக இருப்பான். அவனை யார் விரோதிக்கிறானோ அவன் என்னை விரோதிப்பவன் ஆவான். என்னுடைய தனமெல்லாம் அவனுடையது. அந்த அர்ஜுனன் இல்லாமல் நான் ஜீவிக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் இந்திரன் கிட்ட சொன்னதாக துரோணர் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறார். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரரான கிருஷ்ணர்
இந்திரனுக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை சொன்னதனால் இந்த உலகத்தில் உனக்கு அவரை விட மிகச் சிறந்த ஒரு குருவோ நண்பனோ சிநேகிதனோ கிடைப்பது அரிது. நீ அவரையே சரணம் அடைந்தால் உன்னுடைய வாழ்க்கையை உய்யுறும் அப்படின்னு சொல்றார். அதை கேட்டுக்கொண்ட அர்ஜுனன் உடனடியாக அவர் சொன்னதை கேட்டு தலைவணங்கி ஒப்புக்கொள்கிறான். இதன் பின்னர் திருதராஷ்டிரன் யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பெற்று அவனுக்கு உதவியாக பீமனும் வில்கலையில் சிறந்த அர்ஜுனனும் மற்றும் சகாதேவன் நீதி சாஸ்திரம் குதிரை யானை தேர் பழக்கத்தில் தேர்ச்சி பெற்றவனும் சித்திர யுத்தத்தில் சிறப்பித்த நகுலனும் இவர்கள் 4வரும் யுதிஷ்டருக்கு அடங்கியும் அவருக்கு பாதுகாவலும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனன் என்ன பண்றான், இந்த குரு ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக நிறைய மன்னர்களை ஜெயிக்கிறான். அதில் முக்கியமான மன்னர்கள் யார் அப்படின்னா சௌவீர ராஜத்து ராஜா விபுலன், தத்தாமித்ரன், சுமித்ரன். இதை தவிர கிழக்கு தேசத்தில் அர்ஜுனன் ஒருவனாகவே தேரில் சென்று 10,000 ராஜாக்களை வெற்றி பெறுகிறார். அதே மாதிரி தென் திசையை வெற்றி கொண்டு வந்து இந்த காரியங்கள் அனைத்தையும் 15 வயதிலேயே செய்து முடிக்கிறான். இப்படிப்பட்ட பலம் மிகுந்த சகோதரர்களோடு நன்றாக வளர்ந்து வரும் யுதிஷ்டரை பார்த்து திருதராஷ்டிரன் மற்றும் அவன் பிள்ளைகளுக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகிறது. அதே சமயத்தில் அவர்கள் பேரில் அவர்களுக்கு கோபமும் சிநேகம் இல்லாத பாவமும் உண்டாகிறது. அதோடு அல்லாமல் மிகுந்த பலாசாலியான பீமன் சர்வசாதாரணமாக துரியோதனன், துச்சாதனன் மற்றும் சகோதரர்களை அடிப்பதும் அவர்களை வெல்வதுமாக இருந்து கொண்டிருக்கையில் குற்றமற்ற பீமனின் செயல்களை பார்த்து துரியோதனன் மற்றும் கௌரவ பிள்ளைகளுக்கு அவன் மேல் விரோதமும் பகைமையும் உண்டாகிறது. இப்படியாக நல்புத்தி இல்லாத துரியோதனன் இதனால் விசனம் அடைந்து தன் தகப்பனாராக திருதராஷ்டிரன் வந்து அழுகிறான். அதை கண்டு திருதராஷ்டிரனுக்கு தூக்கம் கெடுகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த அஸ்தினாபுர நகரத்தில் ஆங்காங்கே ஜனங்களும் மந்திரி சபைகளில் மந்திரிகளும் பிராமணர்களும் ரிஷிகளும் அனைவரும் யுதிஷ்டன் மற்றும் அவன் சகோதரர்களின் பராக்கிரமத்தை அடிக்கடி பேசிக்கொண்டு யுதிஷ்டன் ராஜாவாக வர வேண்டும் என்பதை சரி என்று பேசிக்கொள்கிறார்கள். பாண்டு முன்னமே இறந்ததினால் அந்த குலத்திற்கே மூத்த பையனான யுதிஷ்டன் தான் ராஜாவாக வர வேண்டும். ஏனென்றால் திருதர்ஷ்டனுக்கு கண்ணும் தெரியாது, அதனால் அவன் ராஜாவாக தொடர்வது சரியில்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். இதையெல்லாம் கேட்ட துரியோதனன் மனத்தில் கிளேசம் கொண்டு தன்னுடைய தகப்பனாராக திருதராஷ்டிரன் வந்து ஏதாவது நீங்கள் செய்து இந்த வலிமையுள்ள பாண்டவர்களை அழிக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் காலத்துக்கும் உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் வம்சத்தாரும் இவர்களை அண்டியே இருக்க வேண்டும். எப்படி ஒருவன் அன்னத்திற்காக ஐயேந்தி இருப்பானோ அது மாதிரி நாங்கள் இருக்க வேண்டிய காலம் வரப்போகும் அப்படின்னு சொல்லி புலம்புறான். அதை கேட்ட உடனே திருதராஷ்டிரன் என்ன பண்றான், கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு துரியோதனனுக்கு பதில் சொல்றான். நீ சொன்னதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இந்த பாண்டவ புத்திரர்கள் வந்து ஜனங்களின் அபிமானத்தை அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால இவர்களை நாம் ஏதாவது செய்தால் இந்த ஜனங்களும் மற்றும் உள்ள மந்திரிகளும் நம்மை என்ன வேணுமானாலும் செய்வார்கள். அதே மாதிரி பீஷ்மர் வந்து எப்பவுமே தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர். அப்படிப்பட்ட மகாரதர்கள் எல்லாம் பாண்டவர்கள் பேரில் அன்புடனும் அபிமானத்துடன் இருப்பதனால் நாம் அவளை என்ன செய்ய முடியும் அப்படின்னு உடனே துரியோதனன் என்ன பண்றான், நீங்க எதுவானாலும் சரி பீஷ்மரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். துரோணர் வந்து அவர் பிள்ளையாகி அஸ்வத்தாமனுக்கு கட்டுப்பட்டு நம்மிடமே இருப்பார். கிருபாச்சாரியர் வந்து நம் குலத்தின் குருவாக இருப்பதனால் அவர் நம்மை விட்டு போக மாட்டார். விதுரரை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதனால நீங்க சீக்கிரமா இந்த பாண்டவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்பிவிட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சாதான் எனக்கு நிம்மதி, நம் குலமும் தடைக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே திருதராஷ்டிரன் ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு மறுநாள் சபையை கூட்டுகிறான். அந்த சபையில் ராஜ்ய நீதியும் மற்ற ரகசியங்களையும் தெரிந்த கணிகர் என்ற ஒரு மந்திரியை வரவழைத்து அவரிடத்தில் சொல்கிறான், இந்த பாண்டவர்கள் எப்பொழுதுமே வந்து தங்களுக்கிட்ட இருக்கிற மிகுந்த சக்தியினாலையும் பலத்தினாலும் கர்வமாக இருக்கிறார்கள். அவளை பார்த்தாலே எனக்கு வந்து வெறுப்பாய் இருக்கிறது. அதனால இவர்கள் விஷயத்தில் நான் என்ன பண்ணினா இவர்களை வந்து தவிர்த்து விட்டு என் பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை கொடுக்கலாம், அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது அங்க சபையில் இருந்த துரியோதனன்,
கர்ணன், துச்சாதனன் மற்றும் கௌரவர்கள் எல்லாரும் கணிகர்கள் கிட்ட பாண்டவர்கள் மிக வந்த வலிமையும் பலமும் உள்ளவர்கள், அவர்களை பார்த்தாலே எங்களுக்கு வெறுப்பு வருது, எந்நேரமும் அவர்களை பற்றிய பயத்திலேங்க நாங்க இருக்கோம், அதனால அவரை நாங்க எப்படி அவளை இந்த நாட்டிலிருந்து விலக்கி விட்டு இந்த ராஜ்யத்தை அடைய முடியும், அதற்கான ஆலோசனை சொல்லுங்க அப்படின்ன உடனே கணிகர் மிகச்சிறந்த மந்திரி. அதனால அவர் என்ன பண்றார், அதே சமயத்துல இந்த திருதராஷ்டிரனுக்கு ராஜ்ய ரகசியமாகிய ஒரு கெட்ட நீதியை போதிக்கிறார். அந்த நீதி என்னன்னா, அவர் ராஜா கிட்ட சொல்றார், நீ இந்த ராஜ்யத்தை ஆளும்போது சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். ராஜாவானவன் எப்பொழுதும் தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி தன்னுடைய பராக்கிரமம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயத்தில் எதிரியுடைய பராக்கிரமத்தை வெளிப்பட செய்யாமல் உடனேயே அவனை அழித்து விட வேண்டும். தான் செய்யும் தவறுகளை பிறருக்கு தெரியாமல் செய்ய வேண்டும். பிறர் தவறு செய்தார் உடனடியாக அவர்களை தண்டிக்க வேண்டும். எப்படி ஆமையானது தன்னுடைய அங்கங்களை ஓட்டுக்குள் ஒளித்து வைத்துக் கொள்ளுமோ அதன்படியே ராஜாவாகிய நீ ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். எப்பொழுதும் நீ பிராமணர்களை பூஜித்து அவர்களுக்கு நிறைய தானம் கொடுத்து தர்மத்தை வளர்த்தால் அந்த தர்மமே உன்னை காப்பாற்றும். ஒரு சத்திரியனோட கடமை என்ன அப்படின்னா தர்ம பரிபாலனம், துஷ்ட நிக்கிரகம். அதனால எந்த காலத்திலும் குற்றவாளியை நீ மன்னிக்கவே கூடாது. உன்னை சுற்றி நல்ல மனிதர்களை வேலைக்கு வைத்தாலும் அவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக ஒற்றர்களை நியமிக்க வேண்டும். அந்த ஒற்றர்கள் நியமித்தது உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. யாராவது ஒருத்தன் தவறு பண்ணிட்டா அவனை மன்னிச்சு விடக்கூடாது. ஏன்னா ஒரு தவறு செய்தவனை மன்னித்தால் அவனே பிற்காலத்தில் உனக்கு மிகச்சிறந்த எதிரியாக வருவான். எப்படி நம்ம உடம்புல தச்ச முள்ள பிசகாம நம்ம எடுத்துட்டாதான் அந்த புண்ணு ஆறுமோ, அப்படி எடுக்காமல் விட்டால் அது மிகப்பெரிய புண்ணாக மாறிவிடும். அதனால குற்றம் செய்தவனை தண்டிக்காமல் இருக்காதே. எந்த சத்ருவா இருந்தாலும் உன்னை சரணடைந்தா கூட அவனை மன்னிக்க கூடாது. அவனுக்கு நீ தண்டனைகளை கொடுக்கணும். அதே மாதிரி சாம பேத தண்டங்களால் எதிரியை அழித்து நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உன் குலம் தடைக்கவும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதை சொன்ன உடனே திருதராஷ்டிரன் கேட்கிறான், ஒரு ராஜாவா நான் எப்படி இந்த சாம பேத தண்டங்களை எல்லாம் சரியாக உபயோகித்து இந்த ராஜ்யத்தை நான் அடைய முடியும் அப்படின்னு உடனே கணிகர் சொல்றார், இதற்காக முன்பு எனக்கு தெரிந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கணிகர் சொல்றார், ஒரு காட்டுல ஒரு நரி வசித்துக்கு வந்தது. அந்த நரிக்கு மிகுந்த சாமர்த்தியம் உண்டு. அதே சமயம் தனக்கு என்ன வேணுமோ அதை சாதித்து கொள்வதில் மிகச்சிறந்த சாமர்த்தியம். அதுக்கு சிநேகிதர்களாக ஒரு புலி, எலி, சென்னாய், கீரிப்பிள்ளை இவையோட எல்லாருமா அந்த இடத்துல வசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த நரியும் அந்த சிநேகிதர்களை என்ன பண்றா, அந்த காட்டில் மிகுந்த வலிமை உள்ள ஒரு மான் கூட்டத்து அரசனை பார்க்கிறார். அந்த மான் கூட்டத்து அரசனை பிடிப்பதற்கு யாருக்குமே திறமை இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த மான் தப்பிச்சு போயிடுறது. அதற்கோசரம் அந்த மானை எப்படி பிடித்து நாம் அனைவரும் சாப்பிடுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடக்கிறது. அந்த ஆலோசனையில நரி சொல்றது, புலியே நீ இந்த வனத்துல இந்த மான் அரசனை கொள்வதற்காக நிறைய வாட்டி முயற்சி பண்ணிருக்க. ஆனா நீ எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் அதுல தோத்து போயிட்ட. ஏன்னா அந்த மான் அரசன் ரொம்ப இளமையா இருக்கு, அதே சமயம் மிகுந்த வேகம் உள்ளது, புத்தியும் அதுக்கு நல்லா இருக்கு. அதனால நாம என்ன பண்ணணும்னா ஒரு ஐடியா சொல்றேன். அந்த மான் படுத்துட்டு இருக்கும்போது எலி அந்த மானுடைய காலை கடித்து தின்று விட வேண்டும். கடிப்பட்ட மான் தன்னால் ஓட முடியாத போது நாம் அனைவரும் சேர்ந்து அந்த மானை அடித்து கொன்று மகிழ்ச்சியாக புசிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஐடியாவை எல்லாருக்கும் மனத்துக்கு ஊக்கப்படுகிறது. அவ எல்லாரும் அப்படியே பண்ணலாம்னு சொல்றா. அது பிரகாரமே அந்த மான் படுத்துட்டு இருக்கும்போது எலி என்ன பண்றது, அதனுடைய கால்களை கடித்து தின்று விடுகிறது. கால் கடிப்பட்ட அந்த மான் ஓட முடியாத காரணத்தால் புலி அதனை உடனே கொன்று விடுகிறது. பூமியில் அசைபற்று இறந்து கிடந்த மான் தன் தேகத்தை கண்ட உடனேயே எல்லாருக்கும் உடனே சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது. அப்ப நரி சொல்றாரு எல்லார்கிட்டையும், நீங்க எல்லாரும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, இதனால நமக்கு சுகம் உண்டு. நான் நீங்க வர வரைக்கும் இந்த மானின் பிரேதத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்த பிறகு நாம் எல்லாரும் இந்த இடத்துல மகிழ்ச்சியாக இந்த மானின் மாமிசத்தை தின்று கழிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் குளிக்க போயிடா.
அப்ப நரி அந்த இடத்துல உட்கார்ந்துண்டு மிகுந்த யோசனையோடு ஒரு ஐடியா பண்றது. இந்த மானின் கறியை மொத்தமா நம்ம தான் சாப்பிடணும். இதை யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க கூடாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உபாயத்தை யோசிக்கிறது. நரி எந்த உபாயத்தை யோசித்து இந்த புலி, சென்னாய் மற்றும் கீரிப்பிள்ளை எலியை விரட்டிவிட்டு அந்த மானின் மாமிசத்தை சாப்பிட்டதா இல்லையா என்ற விவரங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.